ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நந்துஸ் vlog. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரான் கறி, இறால் குழம்பு, சூப்பரான இறால் குழம்பு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இறாலில் நல்லா கழுவி அதில் நான் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம வரமல்லி 2 ஸ்பூன், 7 வரமிளகா, 3 ஏலக்காய், பட்டை 2 துண்டு, சீரகம் 1 ஸ்பூன் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்குவோம். இதுதான் குழம்புக்கான சீக்ரெட்டான பொடி. லாஸ்ட்டாக நான் கருவேப்பிலை ஒரு கொத்து அதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்குவோம். இதெல்லாம் நல்லா ஆறின பிறகு நம்ம இதை அரைச்சி எடுத்து வச்சிடலாம். சூப்பராக அரைச்சி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நான் சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போடலாம். ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் ஒரு பவுல் ஃபுல்லாக வெட்டி போட்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்துடலாம். நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம 2 பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டு நம்ம வதக்கிடுவோம். இப்போ நான் 2 குட்டி தக்காளியை குட்டி குட்டியாக வெட்டி நறுக்கி போட்டிருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கின பிறகு நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கேன். அரை கிலோ இறாலுக்கு நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கேன். இதையும் நல்லா வதக்கிடுவோம், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. நல்லா வதங்கின பிறகு நம்ம ஊற வச்சுருந்த ப்ரானை எடுத்து போட்டுடலாம். இறால் துண்டுகளை நம்ம எடுத்து போட்டுருவோம். போட்டுட்டு நல்லா வதக்கி விடுவோம். இவங்க எல்லாம் நல்லா வதங்கின பிறகு நான் 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச சீக்ரெட் பொடியையும் போட்டுடலாம். எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கின பிறகு தட்டு போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி தண்ணி வந்த பிறகு நம்ம அதில் உப்பும் 1 டம்ளர் தேங்காய் பாலும் ஊற்றிருக்கேன். விருப்பத்துக்கு ஏற்றபடி தான் நீங்கள் தண்ணி கூட ஊற்றலாம். தேங்காய் பால் ஊற்றினா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் நான் 1 கப் தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதித்த பிறகு தட்டு போட்டு மூடி ஒரு 1/4 மணி நேரம் நம்ம வேக வச்சிடலாம். பாருங்கள், 1/4 மணி நேரம் வெந்த பிறகு நல்லா சுண்டிடுச்சு. நல்லா வதங்கி எண்ணெய் நல்லா வந்த பிறகு கொஞ்சமாக கரம் மசாலா தூளும் நல்லா கொஞ்சம் தூக்கலை 2 ஸ்பூன் மிளகுத்தூளும் போட்டிருக்கேன். லாஸ்ட்டு மிளகுத்தூள் போடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் கொஞ்சம் நல்லா காட்டமாக இருக்கட்டும்னு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் 1 ஸ்பூன் போட்டிருந்தாலும் போட்டுக்கலாம். இப்போ செம்ம சூப்பரான டேஸ்டான இறால் குழம்பு ரெடி. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் தோசைக்கு இதுக்கெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் அனுப்புங்க. தேங்க்ஸ் டு ஆல். தேங்க்யூ.